2014 பிப்ரவரி மாதம் உக்ரைன் அரசியல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. ஜனாதிபதி விக்டர் யானுகோவிச் 2013 இறுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கையெழுத்திட இருந்த வர்த்தக மற்றும் கூட்டாண்மை ஒப்பந்தத்தை திடீரென நிறுத்தி அதற்கு பதிலாக ரஷ்யாவுடன் நெருங்கக்கூடிய முடிவை எடுத்தார். இந்த முடிவு தலைநகர் கீவ் மற்றும் பல நகரங்களில் மக்களிடையே கடும் எதிர்ப்பை தூண்டியது. இந்த போராட்டங்கள் யூரோமைடன் என அழைக்கப்பட்டன. ஆரம்பத்தில் அமைதியான போராட்டமாக இருந்தாலும் பிப்ரவரி 2014க்கு வந்தபோது போலீஸ் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையே வன்முறை மோதலாகவே இது மாறியது. பிப்ரவரி 21, 2014 அன்று யானுகோவிச் அதிகாரத்தை விட்டு விலகி ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றார். உக்ரைனிலே இடைக்கால அரசு அமைக்கப்பட்டு மேற்கத்திய நாடுகளுடனான உறவை மீண்டும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளும் துவங்கப்பட்டது. இந்த அரசியல் மாற்றத்தை ரஷ்யா நேரடியாகவே எதிர்த்தது. ரஷ்யா உக்ரைனில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை மேற்கத்திய நாடுகளால் நடத்தப்பட்ட ஆட்சி மாற்றம் என்று கூட குற்றம் சாட்டியது. இந்த சூழலிலே ரஷ்யா தனது கவனத்தை உக்ரைனின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிரீமியா தீபகற்பத்திற்கு திருப்பியது. கிரீமியா 1954 வரைக்கும் ரஷ்யாவினுடைய சோவியத் குடியரசின் ஒரு பகுதியாக இருந்தது. அப்போதைய சோவியத் தலைவர் நிகிதா குருஷேவ் அதை உக்ரைனின் நிர்வாக கட்டுப்பாட்டுக்கு மாற்றினார். 2014 பிப்ரவரி இறுதியிலே ரஷ்ய இராணுவ படைகள் கிரீமியாவின் முக்கிய இடங்களை கைப்பற்றினார்கள். மார்ச் 16, 2014 அன்று கிரீமியாவிலே நடைபெற்ற கருத்து கணிப்பிலே பெரும்பான்மையான வாக்காளர்கள் ரஷ்யாவுடன் இணைவதற்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த வாக்கெடுப்பை உக்ரைனும் மேற்கத்திய நாடுகளும் சட்டவிரோதமாகவே கருதினார்கள். ஆனால் மார்ச் 18, 2014 அன்று ரஷ்யா கிரீமியாவை அதிகாரப்பூர்வமாக இணைத்து கொண்டது. கிரீமியா இணைப்பிற்கு பின்பு உக்ரைனின் கிழக்கு பகுதியில், குறிப்பாக டோனஸ்க், லுகான்ஸ்க் மாகாணங்களிலே ரஷ்ய ஆதரவு பெற்ற பிரிவினைவாதிகள் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். 2014 ஏப்ரலிலே அவர்கள் டோனெட்ஸ்க் மக்கள் குடியரசு மற்றும் லுகான்ஸ் மக்கள் குடியரசு எனும் தனித்துவ அரசுகளையும் அறிவித்தார்கள். உக்ரைன் அரசு இதை தீவிரவாத செயலாக கருதி ஆன்டி டெரரிஸ்ட் ஆபரேஷன் எனப்படும் இராணுவ நடவடிக்கையையும் ஆரம்பித்தது. 2014 மே மாதத்திலே டோனெட்ஸ்க் விமான நிலையத்தில் கடுமையான போரும் ஏற்பட்டது. பல மாதங்கள் நீடித்த இந்த போரிலே உக்ரைன் படைகளும் பிரிவினவாதிகளும் கடுமையான உயிரிழப்புகளை சந்தித்தார்கள். அதைத் தொடர்ந்து 2014 நடுப்பகுதிக்குள்ளே டோனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பகுதியிலே போர் தீவிரமடைந்தது. உக்ரைன் படைகள் பிரிவினவாதிகள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை மீட்கும் முயற்சியிலே பல நகரங்களை கைப்பற்றினாலும் கூட ரஷ்ய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் மற்றும் ரஷ்யாவில் இருந்து வந்ததாக கூறப்படும் தன்னார்வ படைகள் கடுமையான எதிர்ப்பை வழங்கினார்கள். இந்த சூழ்நிலையில் சர்வதேச சமாதான முயற்சிகளும் துவங்க ஆரம்பித்தன. செப்டம்பர் 5, 2014 அன்று பெலாரஸின் தலைநகர் மின்ஸ்கில் மின்ஸ்க் ஒப்பந்தம் கையெழுத்தானது. உக்ரைன், ரஷ்யா, பிரிவினைவாதிகள் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பு ஆகியவை இந்த ஒப்பந்தத்திலே பங்கேற்றார்கள். முக்கிய அம்சங்களாக போர் நிறுத்தம், கைதிகள் பரிமாற்றம் மற்றும் பிரிவினைவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியல் சீர்திருத்தங்கள் ஆகியவை கொண்டு வரப்பட்டன. ஆனால் இந்த ஒப்பந்தம் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை. 2015 ஜனவரியிலே டெபால்ட்சேவ் என்ற முக்கிய ரயில்வே நகரிலே கடுமையான போர் நடந்தது. உக்ரைன் படைகள் பெரும் இழப்புகளுடன் அங்கிருந்து பின்வாங்க வேண்டிய நிலையும் வந்தது. இந்த நிலைமை புதிய ஒப்பந்தத்திற்கும் தேவையை ஏற்படுத்தியது. பிப்ரவரி 12, 2015 அன்று மின்ஸ்க் 2 எனும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் 13 அம்சங்கள் இருந்தன. முழுமையான போர் நிறுத்தம், கனரக ஆயுதங்களை எல்லையிலிருந்து அகற்றுவது, எல்லை பாதுகாப்பை மீண்டும் உக்ரைனில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மற்றும் அரசியல் சீர்திருத்தங்கள் ஆகிய உடன்படிக்கைகள் எட்டப்பட்டன. சில பகுதிகளிலே வன்முறை குறைந்தாலும் கூட டோன்பாஸ் பகுதியிலே சின்ன சின்ன சண்டைகளும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதைத் தொடர்ந்து 2016 முதல் 2020 வரையிலான காலப்பகுதியிலே ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்ட் எனப்படும் நிலைக்கு மாறியது. பின்பு உக்ரைன் மற்றும் பிரிவினைவாதிகள் இடையே லைன் ஆஃப் கான்டாக்ட் நிலையாக இருந்தாலும் கூட இடையிடையே துப்பாக்கிச்சூடு,
குண்டுவெடிப்பு தாக்குதல் போன்றவை நடந்து கொண்டிருந்தன. ஆனாலும் பெரிய அளவிலான நிலப்பரப்பு மாற்றங்கள் எதுவும் அச்சமயத்திலே நிகழவில்லை. அதே சமயம் உக்ரைனோ அரசியல் ரீதியாக மேற்கத்திய நாடுகளோடு உறவை வலுப்படுத்திக் கொண்டிருந்தது. 2019 விளாடிமிர் ஜெலான்ஸ்கி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சமாதானத்தை வாக்குறுதி அளித்திருந்தாலும் டோன்பாஸ் பிரச்சனையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படவில்லை. 2021 நடுப்பகுதியிலே ரஷ்யா உக்ரைன் எல்லைக்குள் அருகில் பெருமளவு படைகளை திரட்டத் துவங்கியது. இதனால் உலகளாவிய அளவிலே போர் பதட்டம் அதிகரித்தது. மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆனால் 2021 இறுதிக்குள் இரு நாடுகளுக்கு இடையிலான இராணுவ அரசியல் பதற்றம் உச்சத்தை எட்டியது. இது 2022 பிப்ரவரியில் நடந்த முழுமையான ஆக்கிரமிப்புக்கு நேரடியாக வலுவகுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.